ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Priyavijaykitchen சமையல் ரகசியம் சொல்லவா. இன்றைக்குரிய முதல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் புதுசாக குச்சிமாறு, அதாவது குச்சி குச்சியாக இருக்கிற அந்த விளக்குமாறு வாங்கினீங்க அப்படின்னா அவங்க கட்டி கொடுக்குற கயர் கண்டிப்பாக கலன்றும். ஒரு 2-3 நம்ம யூஸ் பண்ண மொத்தலைக்குள்ளேயுமே கலன்றும். நீங்கள் அதுக்கப்புறம் அது என்ன தான் நீங்கள் தனியாக கயர் போட்டு கட்டினாலுமே நம்ம யூஸ் பண்ண மொத்தல ரொம்ப நம்ம கைக்கெல்லாம் குத்தும். ஸோ அது எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்குமாரோட அந்த மேல் பகுதியிலேருந்து ஒரு சாக்ஸை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ரப்பர் பேண்டை போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. நம்ம பிடிச்சி தூக்குறதுக்குமே நம்மளால் சாஃப்டாக கையில் எதுவும் குத்தாமல் இருக்கும். அதே மாதிரி குச்சி மாருமே கலண்டு விழாமல் இருக்கும். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேப்பை கூழ் இல்லைனா சத்து மாவு கஞ்சி எது காய்ச்சினாலுமே காய்ச்சி நீங்கள் ஆற வச்சு தான் குடிக்க போகிறீங்க. ஸோ அந்த ஆடுற டைம்குள்ளுக்கு மேலே கண்டிப்பாக ஆடை ஃபார்ம் ஆயிரும். அப்படி ஆடை ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, கூழ் காய்ச்ச முதலே கொஞ்சம் கட்டியாக காய்ச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாக இல்லை, ஓரளவுக்கு கட்டியாக காய்ச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு தண்ணியை தெளித்து விட்டுருங்க. அந்த லேயர் தண்ணியால் மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆடை படியவே படியாது. அதே மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த தண்ணியோட சேர்ந்து கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா கூழ் குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.